வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பும் கருணையும் நிறைந்த இயேசுவின் திரு இருதயத்தின் புனித நிழலில் இன்று நம் 22ஆம் நாள் இயேசுவின் திருவணக்க பயணத்தில் நீங்களும் நானும் ஒன்றிணைந்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம் உள்ளத்தை கட்டி அமைக்கின்ற இந்த பரிசுத்த நாட்களில் இன்று நம்மை இயேசு அழைத்து செல்லும் பாதை மிகவும் ஆழமானதாகவும் சிந்திக்க வைக்கும் விசாரணையாகவும் இருக்கின்றது. இன்று இயேசுவின் திரு இருதயம் நமக்கு சொல்லும் வார்த்தை இதுதான்: மாறும் இந்த உலகை விட மாறாத இறைவனையே உயர்வாக மதிக்க கற்றுக்கொள். நாம் ஆசை கொள்கிற பொருட்கள், விலை உயர்ந்த வீடுகள், வண்டிகள், அணிகலன்கள், நிலங்கள், இவை அனைத்தும் சில காலங்களில் வேறொருவரின் கையில் காலத்தின் போக்கில் மாறி செல்லக்கூடியவை. நாம் பேசும் வார்த்தைகள், நமக்கு கிடைக்கும் புகழும் பாராட்டும், தேடி நாம் கூறும் சொற்கள் ஒரு சில நாட்களில் மக்களால் மறக்கப்பட்டு விடலாம். நாம் அடையும் சாதனைகள், பட்டங்கள், பதக்கங்கள், பதவிகள், இவையெல்லாம் ஒரு காலத்திற்கு மட்டுமே நினைவில் இருக்கும். நாம் தேர்ந்தெடுத்த மனிதர்கள் கூட, நண்பர்கள், உறவுகள், வாழ்க்கை துணைகள் ஒரு காலத்திற்கு மட்டுமே. ஒரு கட்டத்தில் அவர்கள் மாற்றமடைகிறார்கள் அல்லது நம்மை விட்டு செல்கிறார்கள். ஆனால் இறைவன் ஒருவரே நிலை நிற்பவர். நாம் விரும்பும் பொருட்கள் மாறலாம், நம்பிய மனிதர்கள் விலகலாம், நம் வாழ்க்கையின் அடையாளங்களான சாதனைகள் மறையலாம். ஆனால் நம்மை வாழ்வின் இறுதி நிமிடம் வரை அழுத்தி காப்பது கடவுளின் அன்பும் அவருடைய திரு சித்தமும், நாம் இறைவனுக்காக செய்த புனிதமான செயல்கள், அன்பு, இரக்கம், நம்பிக்கை, தியாகம், சுத்தமான உள்ளத்தின் பணிவான நடைதான். அந்த அன்பே நித்தியம், அந்த வாக்குறுதியே உண்மை, அந்த இறைவனே நமக்கான நம்பிக்கையின் முழு ஆதாரம். இயேசுவின் திரு இருதயம் நமக்கு சொல்வது இதுதான்: மாறிவிடும் உலக பொருட்களை அல்ல, மாறாத இறைவனின் அருளையும் நித்தியத்திற்கான நற்செயல்களையும் நாடுங்கள். இறைவனுடைய அருள், நம் நற்காரியங்கள், அன்பான நடத்தை, கடவுள் முன் வாழும் நம்முடைய நம்பிக்கை, கண்ணீர், இவை எல்லாம் நித்தியமானவை. பவுல் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் இறை வார்த்தையில் கூறுகின்றார்: நாங்கள் காண்பவற்றை அல்ல, நாங்கள் காணாதவற்றை நோக்கியே வாழ்கிறோம். காண்பவை நிலையற்றவை, காணாதவை என்றென்றும் நிலைத்திருப்பவை. ஆனால் இந்த உலக வாழ்க்கை ஓர் மாயை போல் கண் சிமிட்டினால் மாறிவிடுகிறது. இன்று இருக்கிறது, நாளை இல்லை. இன்றே நம் கைகளில் விளங்கும் பதவிகள், சொத்துகள், புகழ்கள் எல்லாம் ஒரு நிழல் போல் கசிந்து விடுகின்றன. நாம் நம்பியவர்களும் ஆசைப்பட்ட விஷயங்களும் நாடி சென்ற கனவுகளும் ஒரு கட்டத்தில் நம்மை நிரப்பாமல் மனதை குழப்பும் வெறுமையாய் மாறுகின்றன. நம் உள்ளம் பூரணமாக அமைதி அடையாதது ஏன்? ஏனெனில் நம் நாடல்கள் அனைத்தும் மாறிக்கொண்டே இருக்கும் உலகை நோக்கிதான் இருக்கின்றன. ஆனால் மாறாதது ஒன்றே: இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவின் திரு இருதயம். அங்குதான் அமைதி உள்ளது, அங்குதான் அழிவில்லா அருள் உள்ளது, அங்குதான் நமக்கு தேவைப்படும் நித்தியமான பரிசுகள் உள்ளன. அங்கேதான் இயேசுவின் திரு இருதயம் நம்மை அழைக்கின்றது. பிள்ளாய், நீ மாறுபடக்கூடிய இந்த உலகை பற்றியே மட்டும் சிந்திக்காமல், நான் உனக்கு தர விரும்பும் அதீதமான நித்திய ஆசீர்வாதங்களை நோக்கி செல்க.
இதுதான் இந்த நாளின் அழைப்பு. நம்முடைய சிந்தனையையும் நம்பிக்கையையும் மாறாத இறைவன் மீது நிறுவுவோம். இறைவனின் திருசித்தம், அவர் அருளும் அன்பும் எல்லாவற்றையும் தாண்டி நிலைத்திருக்கும் என்பதில் மனமார்ந்த நம்பிக்கையோடு ஜெபிக்க கற்றுக்கொள்வோம். இப்போது அன்புடன் உங்களிடம் ஒரு அழைப்பு விடுக்கின்றோம். உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு நாளிலும் குறைந்தபட்சம் சில நிமிடங்களாவது உலக சத்தங்களை விலக்கி அமைதியான இடத்தில் அமர்ந்து உங்கள் உள்ளத்தை கடவுளின் திரு கரங்களில் ஒப்புக்கொடுங்கள். அவர் உங்களிடம் பேசுகிறார். உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வார்த்தைகள் மூலம் அவர் அளித்த ஆசீர்வாதங்களை நினைத்து நன்றி கூறுங்கள். அவர் இன்னும் வழங்கவிருக்கின்ற அருளுக்காக நம்பிக்கையுடன் காத்திருங்கள். இயேசுவின் திரு இருதயத்தில் இருந்து வரும் பாசமும் அமைதியும் இன்று உங்கள் இல்லங்களிலும் உங்கள் உறவுகளிலும் உங்கள் மனதிலும் புனித மழையாய் பொழியட்டும். அந்த அமைதி இந்த உலகமானது தர இயலாத நித்திய நிம்மதியான அமைதியாக உங்கள் வாழ்வில் நிலைத்திருக்கட்டும். இன்று நீங்கள் பெற்ற இந்த இறை வார்த்தையையும் ஜெபத்தையும் உங்கள் குடும்பத்தினருடன் பகிருங்கள். அவர்கள் வாழ்விலும் இந்த பயணம் ஒரு பரிசுத்த திருப்பு முனையை உருவாக்கும். ஜெபம். கருணைமிகு இயேசுவே, உமது திரு இருதயத்தில் ஒளிரும் அன்பும் இரக்கமும் எங்கள் வாழ்வின் வழியாய் இருக்கட்டும். இந்த உலகின் மாறும் நிழல்களில் அல்ல, உமது நித்திய அருளில் மட்டுமே நாங்கள் நிலைத்து நிற்க விரும்புகிறோம். உம்மை நோக்கி எமது உள்ளங்களை திருப்பி உண்மை நிறைந்த வாழ்வுக்கு வழிகாட்டும் கிருபை தாரும். அன்புள்ள இயேசுவே, நாங்கள் வெளிப்படையாக சொல்ல முடியாத எண்ணங்களையும் மனதிற்குள்ளே எழும் ஆசைகளையும் நீர் நன்கு அறிந்திருக்கிறீர். தனிமையிலும் குழப்பத்திலும் நாங்கள் துடிக்கும் போது உமது திரு இருதயத்தில் இருந்து ஒரு நிமிட ஆறுதல் தாரும். எங்கள் வாழ்க்கையில் வழி தெரியாத இடங்களிலும் நீர் ஒளியாக இருந்து எங்களை நம்பிக்கையுடன் நிறுத்தி உமது அமைதியையும் சக்தியையும் எப்போதும் எங்கள் மீது பொழிந்தருளும். கருணையுள்ள ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தை உமது திரு இருதயத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உமது கரங்களால் எங்களை தொட்டு அன்பு, மரியாதை, பரிவு மற்றும் பரிசுத்த வாழ்வு எங்கள் வீட்டு மூளைக்கல்லாக மாறட்டும். பெற்றோர் குழந்தைகளை வழி நடத்த, குழந்தைகள் பெற்றோரை மதிக்க முழு குடும்பமும் உம்மை போற்றி புகழட்டும். உமது புனித ஆசீர்வாதம் எங்கள் இல்லத்தில் நிரம்பி நிறைவான வாழ்வும் நித்திய நம்பிக்கையும் எங்கள் குடும்ப வாழ்க்கையை ஒளியூட்டட்டும். அன்புள்ள இயேசுவே, எங்கள் குழந்தைகள் உம் கைகளிலே பாதுகாக்கப்படட்டும். அவர்கள் கல்வியில் புத்திசாலித்தனமும் முனைப்பும் பெறட்டும். நல்ல ஒழுக்கமும் பாசமிக்க நடத்தையும் அவர்களிடம் விரிந்தோங்கட்டும். அவர்களின் உடலையும் மனதையும் பாதிக்கும் எந்த தொல்லையும் நோயும் தீச்செயலும் அவர்களை அணுகாமல் காத்தருளும். உம் அருளால் அவர்கள் பயணமே ஒளியுடன் நகரட்டும். எங்கள் இல்லத்திற்கே ஒரு ஆசீர்வாதமாக வளரட்டும். அன்புள்ள இயேசுவே, எங்கள் குடும்ப முதியவர்கள் உமது கரங்களில் பாதுகாக்கப்படட்டும். உடல் பலவீனங்களிலும் தனிமையிலும் அவர்களுக்கு ஆறுதலும் ஆற்றலும் அளிக்கின்ற இறைவனாக இருக்கவும் வேண்டுகிறோம். அவர்களை அன்புடனும் கவனத்துடனும் பராமரிக்க குடும்ப உறுப்பினர்களின் மனங்களை புனிதமாக்கும். உம் கருணை அவர்களின் உடல், மனம், ஆன்மாவை வலிமையூட்டட்டும். அமைதியோடும் மகிழ்ச்சியோடும் வாழ
உம் அருள் என்றும் துணையிருப்பதாக. அன்புள்ள இயேசுவே, உம் கரங்களில் குழந்தை வரமே ஒரு பரிசாகும் என்பதை நாங்கள் உணர்கின்றோம். இன்று எங்கள் வாழ்க்கையின் வெறுமையை குழந்தை வரத்தால் நிரப்ப வேண்டி நீண்ட காலமாக கண்ணீரோடும் நம்பிக்கையோடும் காத்திருக்கும் தம்பதிகளை நினைவில் கொள்கிறோம். அவர்களின் உடலும் உள்ளமும் தாங்காத துன்பங்களை அனுபவிக்கையில் நீர் அவர்களுக்கு ஆறுதலும் நம்பிக்கையும் அளிக்கவும் அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தையும் அளிக்க வேண்டும் என்று தாழ்மையோடு வேண்டுகிறோம். அன்புள்ள இயேசுவே, வேலை தேடி உழைக்கும் எங்கள் சகோதர சகோதரிகள் தங்கள் முயற்சிக்குள் உம் ஆசீர்வாதத்தை காண விரும்புகிறார்கள். தங்கள் கனவுகளை நிறைவேற்றுவதற்கும் குடும்பத்திற்கு தேவையான நிலைப்பாட்டை ஏற்படுத்துவதற்கும் அவர்கள் எடுத்துக்கொள்ளும் ஒவ்வொரு படிப்பிலும் நீர் வழிகாட்டியாக இருக்க வேண்டும். அவர்கள் செய்யும் நேர்மையான முயற்சிகளுக்கு எதிராக நிழலாய் பின்தொடரும் துன்பங்களும் நம்பிக்கையை சோதிக்கும் சந்தேகங்களும் அவர்கள் மனங்களை பிசையாமல் இருக்க உம் திரு இருதயத்தில் இருந்து வல்லமையும் பொறுமையும் பரிந்துரையாக கொடுப்பாயாக. தற்காலிக பணிகளில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாள் நம்பிக்கையுடனும் சிரம் தாங்கியும் எதிர்நோக்கியும் இருக்கும் அந்த நிரந்தர வேலை வாய்ப்புகள் விரைவில் திறக்கப்பட வேண்டும். அவர்கள் உழைப்பும் அன்பும் வீணாகாமல் அதற்குரிய பதவி உயர்வும் பாதுகாப்பான சூழலும் கிடைக்க உம் அருளை நாடுகிறோம். மேலும் வேலை அழுத்தத்தில் மனம் சோர்ந்து விடக்கூடிய நிலையில் இருப்போருக்காகவும் உம் கருணையை வேண்டுகிறோம். அவர்களின் உள்ளத்தை நீர் அமைதியால் நிரப்பி ஒவ்வொரு நாளையும் பயமின்றி சந்திக்கக்கூடிய மனநிலையை தந்தருளும். பணியில் ஏற்படும் குழப்பங்கள், ஒத்துழைப்பு இழப்புகள் உறுதியாக நிற்கும் வலிமையை தந்தருளும். அனைத்து பணிகளிலும் உம் திரு சித்தத்தின்படியே நடந்து அமைதி, நிம்மதி, உயர்வு, பாதுகாப்பு ஆகிய ஆசீர்வாதங்களை அவர்களின் வாழ்க்கையில் நிறைத்திட உம்மிடம் தாழ்மையுடன் ஜெபிக்கின்றோம். அன்புள்ள இயேசுவே, உம் திரு இருதயத்தின் பாசத்தோடு தாமதமாகி கிடக்கும் திருமணங்களுக்காக நாங்கள் உம்மிடம் வருகின்றோம். மனம் தாங்க முடியாத துயரத்தோடு கண்ணீரில் மூழ்கி தங்கள் வாழ்வின் துணையை எதிர்நோக்கி காத்திருக்கின்ற அந்த உள்ளங்களுக்கு நீர் இன்று ஒரு புதிய ஒளியை காட்ட வேண்டும். தங்களது கனவுகளும் ஆசைகளும் இருதயபூர்வமான தேடல்களும் ஒவ்வொன்றும் உமக்கு தெரிந்தவை. அவற்றில் தோல்வியை சந்தித்த மக்களுக்கு புது நம்பிக்கையை உருவாக்கும் கிருபை ஒளி ஊற்று பாய வேண்டும். குடும்ப உறவுகள், சமூக அழுத்தங்கள், பொருளாதார சிக்கல்கள், பிறரால் ஏற்படும் அவதூறுகள் இவை போல் உள்ள அனைத்து தடைகளையும் நீர் அகற்றி தக்க நேரத்தில் ஒரு புனிதமான அன்பு நிறைந்த திருமண வாழ்வை ஏற்படுத்தும் திருவருளை அவர்களுக்கு வழங்க வேண்டுகிறோம். திருமண வாழ்வை தொடங்க விளையும் உமது மகளும் மகனும் போல் வாழும் தம்பதிகள் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு ஒளியாக நீர் திகழ வேண்டும். அவர்கள் அன்பையும் புரிதலையும் ஒருமைப்பாட்டையும் கொண்ட உறவை கட்டி எழுப்ப உம் திருப்பாடுகளை நீர் விரைவுபடுத்த வேண்டும். திருமணத்திற்கு எதிராக நிற்கும் பின்புல காரணங்கள், மன அமைதியை கெடுக்கின்ற சந்தேகங்கள், அவர்களின் வாழ்வில் ஏற்படும் தடை போல தோன்றும் எதையும் நீர் விலக்கி விருந்தோம்பல் புனிதத்தில் இணையும் அந்த இனிய தருணம் விரைவில் வரட்டும். அன்பும் பரிசுத்தமும் நிறைந்த திருமண உறவுகள் தங்கள் வாழ்க்கையின் ஓர் அற்புத மாற்றமாக அமைய உம் திரு இருதயத்தின் அமைதியோடு அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். அன்புள்ள இயேசுவே, எங்கள் வாழ்வை சோர்வாக்கும் கடன் சுமையில் இருந்து விடுதலை அளிக்க உம் அருளை நாடுகிறோம். நாங்கள் தவறான வழியில் செல்லாமல் உகந்த வழிகளால் இந்த சுமையை தீர்க்க
அறிவும் ஆற்றலும் வாய்ப்பும் அருளும். உம் திரு இருதயத்தில் இருந்து வரும் அமைதி எங்கள் வீட்டிலும் வாழ்க்கையிலும் நிரம்பட்டும். அன்புள்ள இயேசுவே, உம் கருணை பெருக்கத்தால் இன்று நோயில் வாடும் அனைவருக்கும் ஆறுதலும் குணமளிக்கும் அருளாக இருக்க வேண்டும் என்று உம் திரு இருதயத்தின் முன் கண்ணீரோடு மன்றாடுகிறோம். அவர்கள் உடலுக்குள் ஏற்படும் துன்பங்களும் மனதில் எழும் பயமும் ஆவிக்குள் தோன்றும் தளர்வும் உம் பரிசுத்த கருணையின் நிழலில் குணமடையட்டும். நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக. இன்று அதே ஆசையோடு உம்மிடம் அழைக்கின்றோம். இயேசுவே, அவர்கள் மீது உம் கையை நீட்டி தீவிர நோய்கள் உடலில் இருந்து விலக செய்யும். மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தெளிவு அருளும். பாதுகாப்பு இல்லாத நிலையில் இருக்கும் நோயாளிகள் உம் அன்பால் ஆறுதலையும் பராமரிப்பையும் பெறட்டும். மருத்துவமனையில் இருக்கும் நோயாளிகளும் வீட்டில் இருந்து சிகிச்சை பெறுகின்றவர்களும் தவிப்போடு இறைவனிடம் ஒவ்வொரு கணமும் ஏங்குகின்றார்கள். இன்று உமது திருவுள்ளத்தில் மறக்கப்படாமல் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசுவே, அவர்கள் நீரே எம்மை குணமாக்கினாய் என நன்றி கரங்களால் உமக்கு ஸ்துதி செய்யக்கூடிய அந்த நாள் விரைவில் வரட்டும். அன்பும் கருணையும் நிரம்பிய இயேசுவே, மந்திரவாதம், சூனியம், தீய சக்திகள் போன்ற கண்ணிற்கு புலப்படாத அசுர சக்திகளால் எங்களின் வாழ்வில் ஏற்பட்ட குழப்பங்கள், பயங்கள், தடை செயல்கள், உடல் நோய்கள், மனக்கலக்கம் ஆகிய அனைத்தையும் நீர் விலக்க வேண்டும். உமது திரு இருதயத்தின் ஒளி எங்கள் வீடுகளிலும் மனதிலும் ஒளிரட்டும். அருள் நிறைந்த சக்திகள் எங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தாமல் உம் திருப்பாதங்களில் நாங்கள் உறுதிப்பாட்டோடு நடக்க உதவிடும். எங்கள் வீட்டு வாசல் தொடங்கி உள்ளம் வரை தீய சக்தி புகுந்து வரக்கூடாது ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தை உமது இரத்தத்தால் மூடி உம் தூய ஆவியால் பாதுகாப்பாய் ஆட்கொள்ளும். உம் திருநாமத்தில் எந்த சூனியமும் பில்லியும் கருட சக்தியும் மந்திரவாதமும் செயலற்றதாக மாறட்டும். எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் உம்மேல் நம்பிக்கை வைத்து மகிழ்ச்சியோடு அமைதியோடு நன்றி செலுத்தும் வாழ்க்கை நடத்த நீர் எங்களை வழி நடத்துவாயாக. அன்புள்ள இயேசுவே, உம் திரு இருதயத்தின் நித்திய ஒளிக்குள் ஒருபோதும் மங்காத பாசத்தையும் கருணையையும் காட்டும் நீர் இப்பொழுது உத்தரிக்கிற ஸ்தலத்தில் துயரமடைந்திருக்கும் ஆன்மாக்களை நினைத்து அவர்களுக்காக நாங்கள் தொழுகின்றோம். அவர்கள் இந்நாளில் உலகத்தை விட்டு பிரிந்தாலும் உம் அருளின் நிழலிலே அவர்கள் பரிசுத்தமாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் நிலைமையில் நீர் இரக்கம் கொள்ள வேண்டும். அவர்கள் செய்த பாவங்களுக்காக மன்னிப்பையும் அவர்களின் ஆன்மா சுத்தமடைய தேவையான உம்முடைய அருளையும் அளித்தருள வேண்டும். தம் பாவத்திற்காக சோர்ந்தும் கண் கலங்கியும் நீண்ட காலமாக உம் முகம் காண வேண்டும் என்ற ஆவலோடு நிலைத்திருக்கும் அந்த ஆன்மாக்கள் உம் திரு இருதயத்தில் விழுந்து அங்கிருந்து மகிமை உள்ள செல்வத்திற்கேற்ப நீர் அவர்கள் மீது கருணையை பொழிய வேண்டும். இப்போது எங்கள் குடும்பத்தில், நண்பர்கள் வட்டத்தில் முன்னதாக சென்று போன அனைத்து நமக்கறியப்பட்ட ஆன்மாக்களையும் நினைவு கூர்கிறோம். அவர்கள் உம் திரு இருதயத்தின் பரிசுத்த அன்பினால் அமைதியும் சாந்தியும் நிரம்பிய அந்த நித்திய வாழ்விடம் சேர்த்தருளும். அன்புள்ள இயேசுவே, எங்கள் நாட்டையும் அதன் மக்களையும் உம் பரிசுத்த இருதய ஆசீர்வாதத்தால் நித்தமும் பாதுகாக்கவும் வழி நடத்தவும் வேண்டுகிறோம். நீதி, அமைதி, ஒற்றுமை எங்கும் நிலை பெற உமது கருணை பொழியட்டும். எதிர்காலத்தின் பயங்களுக்கிடையில் நம்பிக்கையோடு வாழ எங்களுக்கு துணை நிலையாக இரும். எங்கள் வழிகளை தெளிவாக்கி ஒளியுடன் வழிகாட்டுதலை அளித்து ஊக்கம் கொடும். பயணிக்கின்ற ஒவ்வொரு மனிதருக்கும் சிறிய பயணமோ தொலை தூரமோ பாதுகாப்பு வேலியாக இருந்து அவர்களை அமைதியுடனும் பாதுகாப்புடனும்
வீடு சேர்த்தருளும். அன்புள்ள இயேசுவே, இன்றைய திரு இருதய வணக்க ஜபத்தின் மூலம் நாங்கள் உம்மிடம் மனமாற விழுந்து வேண்டிய ஒவ்வொரு ஜபத்தையும் உம்முடைய திரு இருதயத்துக்குள் ஒப்படைத்தோம். எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் உமது திருவுளம் நிறைவேறுவதாக நம்பிக்கையோடு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் ஜபங்களுக்கு பதில் அளிப்பவர், எப்போதும் எங்களை நேசிப்பவர். அதற்காக உமக்கு மனமாற நன்றி கூறுகிறோம். உமது புனித இருதயத்தின் ஆசீர்வாதம் எங்கள் வீட்டிலும் வாழ்க்கையிலும் எப்போதும் நிலைத்திருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஆமீன். இயேசுவின் திரு இருதய ஜெபமாலை. கிறிஸ்துவின் ஆத்துமமே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை திருப்தியாக்கும். கிறிஸ்துவின் திருவிழாவினின்று பாய்ந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகள் எனக்கு ஆறுதல் தருவனவாக. ஓ நல்ல இயேசுவே, நான் கேட்பதை தந்தருளும். உமது திருக்காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். நான் உம்மிடமிருந்து பிரியாதிருப்பேனாக. என் கொடிய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும். நான் சாகும்போது என்னை உமது புனிதர்களோடு சேர்த்து உம்மை புகழ அழைத்தருளும். ஆமீன். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். 1. திருச்சபையின் பகைவர்களால் அவருக்குண்டாகும் நிந்தைகளுக்கு பரிகாரமாக இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். 2. கிறிஸ்தவர்களிடமிருந்து அவருக்கு ஏற்படும் அவமானங்களுக்கு பரிகாரமாக இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே,
எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். மூன்றாவது, நாம் அவருக்கு கொடுக்கும் நன்றி கேடுகளுக்கு பரிகாரமாக. இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். நான்காவது, அனைத்து மக்களாலும் அவருக்குண்டாகும் நிந்தைகளுக்கு பரிகாரமாக. இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். ஐந்தாவது, திரு இருதயமே, மக்கள் அனைவரும் உம்மை அதிகமாக நேசிக்கும்படியாக. இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இயேசுவின் திரு இருதயம் எங்கும் நேசிக்கப்படுவதாக. எங்கள் இயேசுவே, இரக்கமாயிரும். திரு இருதயத்தின் நண்பராகிய புனித சூசையப்பரே, எங்களுக்காக மன்றாடும். இயேசுவின் திரு இருதயமே, உமது ஆட்சி வருக. எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். எனது ஜெபம், தவம், அன்றாட செயல்கள், இன்ப துன்பம் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். எனது இறுதி மூச்சு வரை
உம்மை அன்பு செய்யவும் உம்மை மாட்சிப்படுத்தவும் வரம் தாரும். ஆமீன். 22ஆம் நாள். இயேசுவின் திரு இருதயம் அநித்திய நித்திய காரியங்களை நாம் மதிக்க கற்பிக்கிறது. இயேசு கிறிஸ்து நாதர் மகிமை பெருமையோடும் செல்வத்தோடும் இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்திருக்கலாம். அதற்கு விரோதமாக இவ்வுலக அழிவுக்குரிய நன்மைகளை நிந்தித்து பரலோக காரியங்களை மதித்து அன்பு செய்ய தமது வார்த்தைகளாலும் விசேஷமாய் தமது திவ்ய மாதிரிகையாலும் படிப்பிக்க சித்தமானார். அப்போஸ்தலர்களுக்கும் யூதேயா நாட்டார்களுக்கும் தாம் போதித்த போதகங்களிலும் வீணும் விழலுமான இவ்வுலக காரியங்களில் இருந்து அவர்களுடைய பற்றுதலை பிரித்து அவர்களுக்கு ஞான வெளிச்சம் கொடுத்து முதலில் பரலோக ராஜ்யத்தையும் எப்போதும் அழியாமல் நீடித்திருக்கிற நன்மையையும் தேடும்படி அவர்களை தூண்டி ஏவுகிறார். அதே பிரகாரம் இப்போது திவ்ய இயேசு இவ்வுலகத்துக்காக அல்ல மறு உலகத்துக்காக உழைக்கும்படி நம்மையும் தூண்டி அழைக்கிறார். விசுவாச மந்திரத்தில் சொல்லியிருப்பது போல் கிறிஸ்தவர்கள் நித்திய ஜீவியத்தை விசுவசிக்கிறார்கள் என்பது மெய். ஆனால் தங்கள் நடவடிக்கையில் எத்தனை பேர் அழியாத நித்திய செல்வத்தை தேடுகிறவர்கள். பிள்ளைகள் வெகு ஆசை ஆவலோடு விளையாடுகிறதை நாம் பார்க்கையில் அவர்கள் அந்த நேரத்தில் செய்கிறதெல்லாம் விளையாட்டு காரியமென்றே எண்ணுவோம். வயதில் மூத்தவர்கள் செய்கிற அலுவலை முக்கிய அலுவல் என்று சொல்லுவோம். என்றாலும் உலகின் கண்ணுக்கு முக்கியம் என்று நாம் சொல்லுகிற அலுவல்கள் நித்தியத்துக்கு உபயோகப்படாவிட்டால் இதுவும் சிறுவர் விளையாட்டென்றே சொல்ல வேணும். வேத புத்தகம் இவைகளை வீண் பெருமையின் மாயை என்று அழைக்கின்றது. பல கிறிஸ்தவர்கள் துவக்கத்தில் தங்கள் ஆத்தும மீட்பையும் நித்தியத்துக்கு அடுத்த காரியங்களையும் தேடுகிறதுண்டு. வேறு பலர் உலக காரியங்களின் பேரில் எவ்வளவு கவலை கொண்டிருக்கிறார்கள் என்றால் பரலோக காரியங்களை பற்றி நினைக்க முதலாய் அவர்களுக்கு நேரமில்லை. அவர்களுடைய ஏக ஆசை எவ்விதத்திலும் செல்வம், பெருமை, உயர்ந்த பதவி சம்பாதிக்க வேணும் என்பதே. இதை பற்றி ராப்பகலாய் நினைப்பார்கள். இதுதான் இவ்வுலகத்தில் அவர்களுடைய முக்கிய அலுவல் என்று எண்ணுவார்கள். எப்படியாகிலும் அடைய வேண்டும். இத நிமித்தம் என்ன வேலை, பிரயாசை, துன்பங்கள் வந்தாலும் பரவாயில்லை, அதனை அடைந்தாலே போதும். ஆனால் திடீரென்று சில சமயம் சாவு வருகிறது. சகலத்தையும் விட்டு மறுலோகத்துக்கு போக வேண்டும். சிறு பிள்ளைகளின் விளையாட்டில் தங்கள் வாழ்நாளை செலவழித்தார்கள். இப்போது யாதொரு ஆயத்தமும் இன்றி வெறுங்கையராய் சர்வேஸ்வரன் முன் செல்கின்றார்கள். என்றாலும் உலக காரியங்களை விசேஷமாய் தங்கள் தகுதிக்கு அவசரமானவைகளை தேட வேண்டும் என்று நமது ஆண்டவர் தடுக்கிறதில்லை. நமது மீட்பே முதன்மையும் அதி முக்கியமுமான காரியம் என்றும் இன்னும் சொல்ல வேணுமாயில் இதுவே இவ்வுலகில் நமக்கு அவசரமான ஒரே ஒரு காரியம் என்றும் நாம் மதிக்க வேணும் என்பது அவருடைய விருப்பம். நமது விருப்ப வெறுப்புகளிலும் வீண் மகிமையிலேயும் அல்ல, நமது மீட்பை உறுதிப்படுத்தும் விஷயங்களில்தான் நம்முடைய புத்தி மனதை செலுத்த வேணும் என்று கேட்கிறார். இவ்வித பக்தியோடு நாம் நடந்தால் இவ்வுலகத்தில் நாம் செய்கிற எந்த அலுவலும் நமது மீட்புக்கு தடையாக இல்லாமல் நம்மை நித்திய பேரின்பத்துக்கு கொண்டு போய் சேர்க்க ஏதுவாயிருக்கும். பக்தி சுறுசுறுப்புள்ள நல்ல கிறிஸ்தவர்கள் அதிக விவேகத்தோடு தங்கள் ஆத்தும இரட்சணியத்தை தேடுவார்கள். தாங்கள் குடும்பத்துக்கு தலைவர்களாயிருக்கும் பட்சத்தில் தங்கள் பிள்ளைகள் இருதயத்தில் தேவ பயத்தையும் அன்பையும் மூட்டி பக்தியிலும் கிறிஸ்தவ புண்ணிய பயிற்சியிலும் அவர்களை வளர்ப்பார்கள். ஞாயிற்றுக்கிழமை வேலை, மோசமான வியாபாரம் இது முதலிய கெட்ட வழிகளால்
இவ்வுலக ஆஸ்தியை தேடுகிறவர்களுக்கு பதிலாய் தேவ கற்பனைகளையும் தங்கள் கடமைகளையும் நிறைவேற்றுவதில் வெகு கவனம் உள்ளவர்களாயிருப்பார்கள். செல்வந்தர்களை பற்றி பொறாமைப்படாமல் திருப்தி அடைந்து நித்திய பாக்கியத்துக்கு ஆவலோடு காத்து கொண்டிருப்பார்கள். வரலாறு: ஏற்கனவே போர் வீரனாயிருந்து பிற்பாடு குடியான தொழில் செய்து வந்த பக்தி சுறுசுறுப்புள்ள கிறிஸ்தவன் ஒருவனோடு ஆண்டவர் தங்களை வைத்திருக்கும் இந்த எளிய நிலையில் ஒரு வேத போதகர் பேசும்படி நேரிட்டது. இவர்கள் பேசிக் கொண்டிருந்த இடம் ஓர் பெரிய செல்வந்தருடைய கோட்டைக்கு அருகில் இருந்தது. இந்த லட்ச பிரபு உலக சொத்து சுகத்தின் பேரில் கவலை கொண்டிருந்தாரேயொழிய தன் ஆத்தும மீட்பை பற்றி கவனித்தவர் அல்ல. குருவானவர் கிறிஸ்தவனை நோக்கி, இந்த பெரிய செல்வந்தருடைய செல்வாக்கை பற்றி சில சமயத்தில் நீ பொறாமைப்படுகிறதில்லையா என குடியானவன், நான் ஏன் பொறாமைப்பட வேண்டும்? அந்த சீமான் தான் என் மேல் பொறாமைப்பட வேண்டும். அவன் சாகும்போது அவனுடைய நிலம் எல்லாம் தன்னோடு கொண்டு போவானா? அந்த செல்வந்தனை எனக்கு தெரியும். நான் அவனை விட 5 அங்குல வளர்த்தி உள்ளவன். நாங்கள் இருவரும் கல்லறையில் இருக்கும்போது நான் அவனை பார்த்து, ஐயா மிராசுதாரரே, இப்போது நான் உன்னை விட அதிக சொத்துக்காரன். ஏனெனில் உன்னை விட 5 அங்குல பூமி இப்போது எனக்கு அதிகமுண்டு என்று சொல்வேன். ஆதலால் பாருங்கள், நான் அல்ல, அந்த மிராசுதாரர் தான் சாவுக்கு பின் என்மேல் பொறாமைப்படுவான் என்றான். நித்திய நன்மையையும் அநித்திய நன்மையையும் சாதாரண விதமாய் மதிக்கும்படி மோட்சத்தில் வாழும் முத்தர்களையும் நரகத்தில் வேகும் சபிக்கப்பட்டவர்களையும் நமது நினைவால் போய் சந்திப்பது உத்தமம். இப்போது உலகத்தை பற்றி புனித ஞான பிரகாசியார் என்ன நினைக்கிறார் என்று வினவினால், இவ்வுலக செல்வத்தை வெறுத்துவிட்டு நித்திய செல்வத்தை தெரிந்து கொண்டதில் நான் எவ்வளவு ஞானம் உள்ளவனாய் நடந்தேன். காஸ்திலியோன் என்னும் என் அரண்மனைக்கும் அரசுக்கும் என்ன ஆனது? என்னை எதிர்பார்த்திருந்த கிரீடத்தின் மகிமை பெருமை இப்போது எங்கே? நான் அந்த அழிவுக்குரிய நன்மைகளை விரும்பி அனுபவித்திருப்பேன் ஆகில் பலருக்கு சம்பவித்தது போல் நானும் சில வேளை என் ஆத்துமத்தை இழந்து போயிருக்கலாம். வீணும் வீழலுமான காரியங்களை துவேஷித்து அழியாத மகிமை பாக்கியத்தை தெரிந்து கொண்டது நிமித்தம் நான் எவ்வளவோ பாக்கியமுள்ளவனாயிருக்கிறேன் என்பர். இவ்வுலக வீண் மாயைகளால் பசாசானது உன் ஆத்துமத்தை ஏமாற்றி இழுக்க பிரயாசைப்பட்டால் புண்ணிய பாதை வெகு கஷ்டமானதென்று உனக்கு காட்டி பயமுறுத்தினால் உன் கண்களை இயேசுவின் திரு இருதயத்தை நோக்கி உயர்த்தி மோட்சத்தையும் நித்தியத்தையும் ஞாபகப்படுத்திக் கொள். நாம் ஒரு நல்ல வெகுமதியை எதிர்பார்க்கும் போது வெகு கஷ்டமான வேலைகளையும் சந்தோஷமாய் செய்வோம் அல்லவா? பெரிய லாபம் வரப்போகிறதென்கிற நம்பிக்கை எவ்வளவு பிரயாசையான வேலையையும் இனிமையாக மாற்றிவிடும். நித்திய சம்பாவனை விஷயமாயும் இதே விதம் சொல்லலாம். தென்னிந்தியாவின் அப்போஸ்தலராய் வேத சாட்சி முடி பெற்ற புனித அருளானந்தர் வேதத்துக்காக தமது சீடர்களோடும் சில கிறிஸ்தவர்களோடும் வெகு கொடுமையான வேதனை அனுபவிக்கும் போது மோட்சத்தின் பக்கமாய் உங்கள் கண்களை உயர்த்துங்கள். சிலுவையோ சிறிது காலம், சம்பாவனையோ முடிவில்லாதது என்று தம் தோழர்களுக்கு தைரியம் சொல்லி தேற்றினார். மேற்கண்ட வார்த்தைகளை இயேசுவின் திரு இருதய பக்தர்களின் வாக்கியமாக இருக்க கடவது. அவைகள் நமது உலக பற்றுதல்களில் நின்று நம்மை பிரித்து பரலோக காரியங்களை நாடும்படி செய்யும். புனித மார்க்ரீத் மரியம்மாளின் வேண்டுகோள். திவ்ய இயேசு அன்பு செய்கிறதை மட்டும் நான் அன்பு செய்கிறதும் அவருக்கு பிரியமில்லாத அனைத்தையும் வெறுத்து தள்ளுவதுமே என் ஆசை. மனிதர்களால் மதிக்கப்படவும்
புகழப்படவும் உண்டாகும் ஒவ்வொரு வீணாசையையும் முற்றிலும் தள்ளிவிடு. இயேசுவின் திரு இருதயத்துக்கு திருப்தி வருவிக்கிறதே உன் ஏக எண்ணமாயிருக்கட்டும். சிருஷ்டிக்கப்பட்ட பொருட்கள் பேரிலுள்ள பற்றுதல் இயேசு கிறிஸ்துவின் அன்பை கொல்லும் நஞ்சு. உன் இருதயத்தை முழுவதும் சர்வேஸ்வரனுக்கு கொடுப்பதில் பிரமாணிக்கமாயிரு. உலக காரியங்கள் மேலுள்ள ஆவலும் விசேஷமாய் படைப்புகள் மேலுள்ள பற்றுதலும் உன் இருதயத்தை பகிர்ந்து போக விடாதே. உன்னால் நேசிக்கப்பட்ட மனிதர் உன்னை நேசிக்கவில்லை என்று கண்டால் திவ்ய இயேசு உன்னை அன்பு செய்கிறார் என்றும் அழிவுக்குரியவைகளின் மேல் உன் பற்றுதலை வைப்பது அவருக்கு பிரியமில்லை என்றும் அறிந்து கொள். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். மனவல்லிய ஜெபம். அன்பால் பற்றி எரியும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் இருதயத்தை சுட்டெரித்தருளும். ஆமீன். இயேசுவின் திரு இருதய புகழ் மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய்மை நிறை மூவொரு இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். என்றும் வாழும் தந்தையின் திருமகனாம் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். கன்னி தாயின் திருவயிற்றில் தூய ஆவியால் உருவான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவாக்காம் திருமகனோடு ஒரே பொருளாய் ஒன்றித்திருக்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அளவில்லா மாட்சிமை மிகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனின் புனித ஆலயமாம் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அதி உன்னதரின் உறைவிடமாம் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனின் இல்லமும் வானக வாயிலுமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பரம அன்பின் எரி உலையாக விளங்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நீதியும் அன்பும் இணைந்துரையும் இல்லிடமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நன்மைத்தனமும் அன்பும் நிறைந்தொளிரும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அனைத்து புண்ணியங்களும் புதையுண்டிருக்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அனைத்து புகழ்ச்சிக்கும் முற்றும் உரிய இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இருதயங்களுக்கெல்லாம் அரசும்
மையமுமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஞானம் அறிவு கருவூலங்களுக்கெல்லாம் நிறையும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைமையின் நிறைவெல்லாம் உறையும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தந்தை உம்மில் நன்கு பூரிப்படையும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உமது நிறைவினின்று நாங்கள் அனைவரும் பெற்று மகிழும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். என்றும் நிலை பெறும் குன்றுகளின் ஆலயமாக விளங்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பொறுமையும் மிகுந்த பரிவுமுள்ள இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மை வேண்டி மன்றாடும் அனைவருக்கும் வளமார்ந்த நிறைவளிக்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். வாழ்வுக்கும் புனிதத்துக்கும் ஊற்றாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் பாவங்களின் மன்னிப்புக்கு ஏற்ற பரிகாரமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நிந்தை அவமானங்களால் நிறைந்து வழிந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களால் நேர்ந்த மனநோவுகளினால் நொந்து வருந்தின இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். சாவையும் ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்திருந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஈட்டியால் குத்தி ஊடுருவப்பட்ட இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆறுதல் அனைத்திற்கும் ஊற்றாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் வாழ்வும் உயிர்ப்புமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் சமாதானமும் ஒப்புரவுமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பாவிகளுக்காக பலி பொருளான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மை நம்பி இருப்பவர்களின் ஈடேற்றமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மில் இறப்போரின் நம்பிக்கையாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனிதர் அனைவருடையவும் மட்டில்லா மகிழ்ச்சியாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, எங்களுக்கு செவிசாய் தருளும். கிறிஸ்துவே, எங்களுக்கு செவிசாய் தருளும். ஆண்டவர் இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவர் இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயத்தைப் போல் ஆகச் செய்தருளும். ஜெபிப்போமாக. தந்தாய், என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனும் எங்களை ஈடேற்றுபவருமாக விளங்கும் இயேசு கிறிஸ்துவின் இருதயத்தை உம்மீது பற்றியெறியும் அன்பினாலும் எமது ஈடேற்றத்திற்கான அளவற்ற ஆர்வத்தினாலும் தாழ்ச்சி கீழ்ப்படிதலாலும் சாந்தம் அமைதியாலும் அளவற்ற பரிவாலும் பணிவிடைக்குரிய அன்பாலும் நிரப்பினீரே. உம் திருமகனது இருதயத்தின் இவ்வகையான மனநிலைகள் அனைத்தையும் நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அவைகளை எங்கள் இருதயங்களிலும் பிறப்பித்தருளுமாறு உம்மை கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். இயேசுவின் திரு இருதய நவநாள். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் அகப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று திருவுள்ளம் பற்றியிருக்கிற திவ்ய இயேசுவே,
தேவரீருடைய இருதயங்களினின்று உற்பத்தியாகி ஆராதனைக்குரிய உமது திருநாளில் உரைக்கப்பட்ட இந்த வாக்கு தத்தங்களை நம்பிக்கொண்டு உயிருள்ள விசுவாசத்தால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தில் அடியேன் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி தாழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்ளும் மன்றாட்டு ஏதென்றால், அவரவர்க்கு வேண்டியதை உறுதியோடு கேட்கவும். சகல நன்மைகளுக்கும் பேரு பலன்களுக்கும் வற்றாத ஊரணியாகிய தேவரீருடைய இருதயத்தினின்றல்லாமல் வேறே யாரிடத்தினின்று இதை கேட்கப் போகிறேன்? தயாள சம்பன்ன ஐஸ்வர்யங்கள் எல்லாம் அடங்கிய பொக்கிஷத்தில் அன்றி வேறெங்கே நான் இதை தேடப் போகிறேன்? தாமே பிரசன்னமாகிறதுமாய் நாங்கள் அவரிடத்திற்கு போக வழியுமாயிருக்கிற உமது திரு இருதய வாசலிடத்தில் வந்து தட்டாமல் வேறெங்கே நான் தட்டி கேட்கப் போகிறேன்? ஆகையால் என் நேச இயேசுவின் திரு இருதயமே, தேவரீருடைய தஞ்சமாக ஓடி வந்தேன். இக்கட்டு இடைஞ்சலில் என் ஆறுதல் நீரே, துன்ப துயரத்தில் என் அடைக்கலம் நீரே, சோதனை தருணத்தில் எனக்கு ஊன்றுகோல் நீரே. தேவரீருக்கு சித்தமானால் அற்புதம் வேண்டியிருந்தாலும் நடத்தி இந்த வரத்தை எனக்கு தந்தருள்வீர் என்று நம்பியிருக்கிறேன். தேவரீர் சித்தம் வைத்தாலே போதும், என் ஜெபம் பிரார்த்தனைகள் அனுகூலமாகும். திவ்ய இயேசுவே, தேவரீருடைய நன்மை உபகாரங்களுக்கு நான் முழுவதும் அபாத்திரவான்தான். ஆகிலும் நான் இதனாலே அதைரியப்பட்டு பின்னடைந்து போவேன் அல்ல. தேவரீர் இரக்கத்தின் தேவனாகையால் துக்க மனஸ்தாபப்படும் தாழ்ச்சியுள்ள இருதயத்தை தேவரீர் தள்ளுவீர் அல்ல. உமது இரக்கமுள்ள கண்களால் எங்களை நோக்கியருளும். என் நிர்பாக்கியத்தையும் பலவீனத்தையும் கண்ட மாத்திரத்தில் தேவரீருடைய கிருபை நிறைந்த இருதயம் எனக்கு இரங்காமற் போகாது. இரக்கமுள்ள திரு இருதயமே, என் விண்ணப்பத்தின் மட்டில் தேவரீர் என்ன தீர்மானம் செய்தாலும் சரியே. தேவரீரை நான் வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து சேவிக்க நான் ஒரு காலும் பின்வாங்குவேன் அல்ல. அன்புக்குரிய இரட்சகரே, ஆராதனைக்குரிய உம்முடைய திவ்ய இருதய தீர்மானத்திற்கு முழுதும் அமைந்து நடக்க நான் செய்யும் சுகிர்த முயற்சியை கிருபையாய் கையேற்றுக் கொள்ளும். நானும் சகல சிருஷ்டிகளும் இப்படி உமது சித்தத்தை நாடி நடந்து சதா காலத்திற்கும் இதை நிறைவேற்ற ஆசையாயிருக்கிறேன். ஆமீன். இயேசுவின் திரு இருதயத்திற்கு தங்கள் குடும்பங்களை ஒப்பு கொடுக்கும் ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு நீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் அளவற்ற நன்மை தனங்களையும் நினைத்து நன்றி நிறைந்த நெஞ்சமுடன் உம்மை போற்றி புகழ்ந்து பாதம் பணிந்து வணங்குகிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள அனைவரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை அன்புடன் ஆசீர்வதித்து எங்களுக்கு தேவையான அனைத்தையும் தந்துதவி இன்றும் என்றும் நாங்கள் உமது திரு இருதய நிழலில் இளைப்பார செய்தருளும். அன்பு இறைவா, எங்களில் யாராவது உமக்கு விரோதமாய் நடந்து உம்மை மனநோக செய்திருந்தால் அவரது குற்றத்திற்கு நாங்கள் மனம் வருந்தி பரிகாரம் செய்கிறோம். எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களை தயவாய் மன்னித்தருளும். இறைவா, உலகில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும், முதியோருக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் அடைக்கலமுமாயிருக்க தயை புரியும். நோயினால் வருந்துவோரின் அருகில் அமர்ந்து ஆறுதல் அளிப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை மிகுந்த அன்போடு நேசித்தீரே. எங்கள் குடும்பங்களில் உள்ள அனைத்து பிள்ளைகளையும் உம்மிடம் ஒப்படைக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவர்களது இருதயத்தில் விசுவாசத்தையும்
தெய்வ பக்தியையும் வளர செய்யும். அவர்கள் அறிவிலும் ஞானத்திலும் வளர்ந்து நற்பண்புகள் உடைய நல்ல பிள்ளைகளாய் வாழ்வில் சிறந்து விளங்க கிருபை செய்தருளும். அவர்களது வாழ்நாட்களில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் வழிகாட்டியாகவும் துன்ப காலத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி உம்மை மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே, நாங்கள் எப்போதும் உமது அன்பு பராமரிப்பில் வாழ்ந்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மில் இளைப்பார கிருபை செய்தருளும். ஆமீன். இயேசுவின் திரு இருதயத்திற்கு மனுக்குலத்தை அர்ப்பணித்தல் ஜெபம். கனிவுமிகும் இயேசுவே, மனுக்குலத்தின் மீட்பரே, பரிவோடு எங்களை கண்ணோக்கியருளும். இதோ உமது பீடத்தின் முன் நாங்கள் தாழ்ச்சியோடு முழந்தாளில் நிற்கிறோம். நாங்கள் உமக்கு சொந்தமானவர்கள். எப்பொழுதும் உமக்கு சொந்தமாயிருக்கவே ஆவலாயிருக்கிறோம். மேலும் நிறைவாக நாங்கள் உமக்கு சொந்தமாயிருக்கும்படி எங்களுள் ஒவ்வொருவரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு உமது மிகவும் பரிசுத்த இருதயத்திற்கு எங்களையே அர்ப்பணிக்கின்றோம். பலர் உம்மை அறிவதில்லை. மேலும் பலரோ உம்முடைய கட்டளைகளை புறக்கணித்து உம்மிடம் இருந்து தங்களை முழுமையாய் விலக்கிக் கொண்டு விடுகிறார்கள். மிகவும் கனிவுள்ள இயேசுவே, அவர்கள் மேல் இரக்கமாயிரும். அவர்கள் அனைவரையும் உமது மிகவும் பரிசுத்த இருதயத்திடம் ஈர்த்தருளும். இயேசுவே, உம்மிடம் இருந்து தங்களை ஒருபோதும் விலக்கிக் கொள்ளாமல் உம்மிடம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு மட்டுமே அன்றி உம்மை விட்டு அகன்று போன நன்றி கெட்ட பிள்ளைகளுக்கும் நீர் அரசராய் இருப்பீராக. அவர்களும் முதலாய் எவ்வகை அவல நிலைக்கும் பசி துன்பத்துக்கும் இரையாகாதபடி விரைவில் தங்கள் தந்தையின் இல்லமாகிற வீடு திரும்ப அருள் புரிவீராக. தவறான எண்ணங்களால் நெறி தவறி செல்ல தங்களை விட்டு விட்டவர்கள் மீதும் உம்மிடம் இருந்து தங்களை விலக்கிக் கொண்டு விட்டவர்கள் மீதும் கூட நீர் அரசராய் ஆட்சி செலுத்துவீராக. இவர்கள் எல்லாரையுமே உண்மை என்னும் துறைமுகத்துக்கும் விசுவாசத்தின் ஒருமைப்பாட்டிற்கும் அழைத்து கொண்டு வந்து சேர்த்தருளும். விரைவிலேயே ஒரே மேய்ப்பனும் ஒரே மந்தையுமே இருக்குமாறு அருள் புரிவீராக. இதுவரையிலும் உம்மை பற்றியோ உமது அன்பை பற்றியோ சிறிதும் கேள்விப்படாதவர்கள் மீதும் நீர் அரசராய் ஆட்சி செலுத்துவீராக. இவர்களுக்கு உம்மையே புலப்படுத்தி உமது அன்பின் அரசினுள் கொண்டு வந்து சேர்ப்பீராக. விசுவாச ஒளியை இன்னமும் பெறாமல் ஈடேற்ற நெறியினின்றும் மிக தொலைவில் இருப்பவர்கள் மீதும் நீர் அரசராய் ஆட்சி செலுத்துவீராக. இவர்களை இருளினின்றும் விரைந்து கைப்பற்றி உமது அரசின் அருளொளிக்கு கொண்டு வந்து சேர்ப்பீராக. தெரிந்தெடுக்க பெற்ற மக்களென ஒரு காலத்திலே விளங்கியவர்களின் பிள்ளைகளை தனி பரிவோடு நோக்குவீராக. உமது ஈடேற்ற அருள் இவர்களது ஈடேற்றத்திற்கும் வாழ்விற்கும் என இவர்கள் மீது வழிந்தோடுவதாக. ஆண்டவரே, உமது திருச்சபைக்கு செழுமையும் பாதுகாப்பும் அமைதியும் அருள்வீராக. எல்லா மக்களினங்களுக்கும் அமைதியும் நெறிமுறையும் வழங்குவீராக. உலகின் ஒரு கோடி முனை முதல் மறு கோடி முனை வரையிலும் பின்வரும் பேரொலியை முழங்கும்படி அருள் புரிவீராக. ஈடேற்றம் அனைத்துக்குமே ஊற்றாக விளங்கும் தெய்வீக இருதயத்திற்கு புகழ். அதற்கே என்றென்றும் மகிமையும் வணக்கமும் உண்டாகுக. ஆமீன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய தியானத்தையும் ஜெபத்தையும் இறைவனுடைய திரு இருதயத்தில் இணைந்து அனுபவித்ததற்காக உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த திரு இருதய வணக்க மாதம் முழுவதும் நாம் ஒவ்வொரு நாளும் இயேசுவின் அன்பை நம் உள்ளத்தில் கொண்டு அவரது திரு இருதயத்தில் நம் வாழ்வை ஒப்பு கொடுக்க அருளுடன் முன்னேறுவோம். நாளைய தினத்திலும் ஒரு புதிய தியானத்துடன் சந்திப்போம்.
உங்களின் குடும்பத்திற்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் தேவ ஆசீர்வாதங்கள் நிரம்பட்டும். இந்த பக்தி வழியை மற்றவர்களுடனும் பகிர்ந்து அவர்களையும் இறைவனின் அன்பில் இணைக்க அழைக்கின்றோம். இயேசுவின் திரு இருதயத்தின் வழியாக உலகம் முழுவதும் அமைதி நிலைத்திருக்கட்டும். இயேசுவே, உமது திரு இருதயத்தின் ராஜ்யம் எங்கள் உள்ளங்களில் எழுந்தருளட்டும். ஆமீன். இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும். ஆமீன்.